சிக்கன் ரசம். சின்ன வெங்காயம், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் அரைச்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குது, அது சொல்கிறேன் நான்கிட்ட. இதில் பூண்டு, பெப்பர், ரவுண்ட் பெப்பர், பூண்டு, இஞ்சி, தனியா, அப்புறம் இது சீரகம், இதை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா சிக்கனை வந்துட்டு ஒரு போன்லெஸ் சிக்கன் ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் மசிச்சிருக்கு வெங்காயம் தக்காளி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் இந்த ஸ்டீமில் வேகட்டும். கொஞ்சம் கம்மியாக ஸ்டீம் வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். நான் வந்து சேம் கப்பில் தண்ணி எடுத்திருக்கேன். திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன். மசாலா வந்துட்டு பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம், தனியா, காஞ்ச மிளகாய் ஒரு 4 கால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸியில் நல்லா அரைச்சி இதெல்லாம் மசாலா இது கிரேவி பண்ணதுக்கப்புறம் அதை போட்டுட்டோம். இன்னும் தண்ணி வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்ல ஒரு ஸ்மெல் பாருங்க, சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணி வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோ. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போது சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் போன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் போன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். சிக்கன் ரசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். எஸ், இப்போ நல்லா வேகட்டும். நல்லா கொதிக்குது சிக்கன் ரசம். சூப்பர். ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம். இப்போ இந்த ஸ்டேஜில் லிட்டில் கொத்தமல்லி. ஓகே, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். லுக்ஸ் நைஸ். எஸ், லாஸ்ட் ஃபினிஷ்ட். நல்லா வெந்திருக்கு. நைஸ் ஸ்மெல். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி, இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி. எஸ், இது நம்ம அப்படியே குடிக்கலாம், இல்லை ஒயிட் ரைஸில் சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ். ஸோ இப்போ நம்ம செஞ்சு வச்ச சிக்கன் ரசம். வாவ், லுக்ஸ் டேஸ்டி, யம்மி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நைஸ்.